ஹே வியூவர்ஸ், வணக்கம். சம்மர் வரப்போகுது இல்லையா, அதனால் நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிற ரெசிபி வந்து வெள்ளரிக்காய் ஜூஸ். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா 2 பெரிய வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவி மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ஜூஸரில் போடுற மாதிரி இருந்தால் மீடியமாக கட் பண்ணால் போதும். மிக்சியில் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம், ரொம்ப எடுத்துக்காதீங்க. சரி, இப்போ ஜூஸரில் போட்டு அந்த வெள்ளரிக்காவை நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி துண்டு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸாக வெள்ளரிக்காவை போட்டு அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா அதை வடிகட்டுறதுக்கு நல்லா ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் அந்த கடைசி சக்கையெல்லாம் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜூஸ் எடுத்துட்டோம், அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நாங்கள் ஒரு 7up பாட்டில் வாங்கியிருக்கிறோம், அதை ஊற்றலான்ட்டு. இது வந்து கொஞ்சம் அந்த 7up குடிக்கும்போது ஒரு மாதிரி கார்பரேட்டட் ஃபீலிங் வரும் இல்லையா, அது ஃபீலிங் வரணும்னா இதை ஊற்றிக்கலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முழு லெமனை நல்லா இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, கொஞ்சம் புளிப்பு வர்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு சுகர் போட்டுக்கிறோம். இது வந்து நாங்கள் 7up ஊற்றுனனால 1/4 கப் போட்டுக்கிறோம். அதே அளவுக்கு டேஸ்ட் வரணுன்னா நீங்கள் 1 கப் சுகர் போட்டு நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஜூஸ் ரெடி ஆயிரும். இந்த ஜூஸை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் போடாமலேயும் குடிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.